இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட சமயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க. இதை நீ பின்பற்றணும். அதாவது ஒரு சைவ சித்தாந்தம் எடுத்துங்களேன். ஒரு சைவ சமயத்தில் என்ன சொல்றோன்னா, காலையிலும் சரி அல்லது மாத்தியானிகம் அல்லது சாயங்காலம் இந்த 3 வேளையிலும் நீ பூஜை செய்யணும்ப்பா, சிவ பூஜை செய்யணும்ப்பா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் திருமுறைகள் படிக்க வேண்டும், சைவ ஆகமங்கள் தெரிந்து கொள்ள, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தேவையான ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் இது சைவத்தில் மட்டுமல்ல, நீங்கள் வைணவம் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சமயங்கள் எடுத்துங்க. அந்த சமயத்திற்கான ஒரு ஒழுக்க நெறிமுறைகள் இருக்குது. அந்த ஒழுக்க நெறிமுறைகளை அவர்கள் பின்பற்றுறாங்க. இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைய ஜென்ஸி என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு இயல்பா எழுப்புது. ஏன்னா இதெல்லாம் தேவையா? நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோமே. நீ இறைவன்லாம் இருக்கேன்னு சொல்கிற, அப்போ எல்லாரும் தானே இருக்கான், நான் பாட்டு வாழ்ந்துட்டு போகிறேன், என் வாழ்க்கையில் இறைவன் இருக்கான், நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த சமய சடங்குகளில் சிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்பும்போது பெரியவங்களான நாம தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். நமக்கு பதில் தெரியும் இல்லையா? அப்படி பதில் சொல்லணும்னா இந்த கதையை கேளுங்க, அதற்கு பிறகு நாம் யோசிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தில் இருக்காங்க. அந்த நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு காய்த்தின் அந்த பால் இருக்குல்லையா, அந்த பால் எடுக்கிறாங்க, கொஞ்சோண்டு மோர் எடுத்துக்கிறாங்க. எடுத்து இரவு அதில் கொஞ்சம் கலக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க அந்த பெண், ஆச்சரியப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க கலக்கிறாங்க. எப்போ கேட்குறாங்க, பாட்டி என்ன பண்ணுறீங்க? இது பால், இது மோர், இது ரெண்டுத்தையும் கலக்குறீங்களே, அதே கொஞ்சமாக இதில் விடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா, இதில் நான் வெண்ணெயை எடுக்கணும், அதற்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அந்த பாப்பா சிரிச்சுது, வெண்ணெய்லாம் இங்கே கிடைக்காது, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பல்பொருள் அங்காடி போனீங்கன்னா குளிரூட்டும் பெட்டி இருக்கும், ஃப்ரிட்ஜ், அதை திறந்தீங்கன்னா வெண்ணெய்ன்றது ஒரு சதுரமாக இருக்கும், அதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பாலுக்குள்ளேயும் மோரையும் போடுறீங்களே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுது. உடனே அந்த பாட்டி சிரித்தாங்க, இயற்கையாக வெண்ணெய் எடுக்கக்கூடிய முறை இதுதான்மா, அதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்குறதுலாம் வேறு அப்படின்னாங்க. இதுலேருந்து எப்படி மாட்டி வரும்? இது பால், இது மோர், நீ பால் எடுக்கிறேன்னு சொல்லு, இல்லை மோர் எடுக்கிறேன்னு சொல்லு, நீ தான் வெண்ணெய் எடுக்கிறேன்ற, எங்கே இருக்குது வெண்ணெய்? அதுக்கு பாட்டி சொன்னாங்க, இந்த பாலில் ஒவ்வொரு துளியிலையுமே வெண்ணெய் இருக்குப்பா. இந்த குழந்தைக்கு ஆச்சரியம் தாங்கலை. அப்படியா, எடு அப்படின்ட்டு. உடனேலாம் எடுக்க முடியாது, காத்திருக்கணும். இதை நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம காலைல பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு காலைல பார்த்தாங்க. காலையில் பார்த்தா என்ன ஆச்சரியம்னா, அந்த பால் அப்படியே கட்டி உரை கட்டி போய் தயிராக மாறி நிற்கிது. சொல்கிறாங்க, வேதியியல் மாற்றத்தினால இது தயிராக மாறிடுச்சு பாருங்க. அந்த பாப்பா சொல்லிச்சு, சரி சரி அப்படியா, இப்போ வெண்ணெய் எடுத்துருங்க அப்படின்னா. இப்போ உடனே வெண்ணெய் எடுக்க முடியாது, போய் அங்கே ஒரு கட்டை அங்கே அடிச்சுக்கல, அந்த கட்டை சின்ன கட்டைலாம் எடுத்துகிட்டு வாங்க. அது எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த தயிரில் வச்சு கடைய ஆரம்பித்தாங்க. அந்த தயிர் மோராக மாறிச்சு. மோரை நல்லா கடைய என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, மேலே திட்டா வெண்ணெய்கள் வர ஆரம்பிச்சிது. அந்த வெண்ணெயை எடுத்து கொடுத்த உடனே அதை பாப்பா சாப்பிட்ட உடனே ஒரு ரொம்ப சுவையாக இருந்தது பாட்டி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, பால்லேருந்து வெண்ணெய் எடுத்துட்டோமே அப்படின்னு மகிழ்ச்சியாக போச்சு. இப்போ இந்த கதையில் நம்ம எனக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இயற்கையாக அப்படியே விட்டுடலாம், நான் முயற்சியை செய்தால அது பாட்டு நடந்துக்கிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறத விட நாம் முயற்சி செய்யணும். இதைத்தான் நாம் ஒரு பெரிய ஒரு குருவை அணுக வேண்டும் நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுது. குரு அருள் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த சில பேருக்கு குரு வெளியில், சில பேருக்கு குரு உள்ள. ஆனால் குரு என்கிற தத்துவம் நம்முடைய சமயத்தில் மிக முக்கியமான தத்துவம். குரு என்பவர் வேண்டும். எப்படி? அந்த பாட்டியை போல. அந்த பாட்டிக்கு தான் தெரியும் பாலுக்குள்ள வெண்ணெய் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் அதை ஒரு வழிமுறை செய்தால் தான் அனுபவிக்க முடியும்னு அந்த பாட்டிக்கு தெரியும். அதுபோல் குருவுக்கு தெரியும், உனக்குள்ள கடவுள் இருக்காரு, அந்த கடவுளை அனுபவிக்கணும்னா என்னென்ன செய்தால் இதை செய்ய முடியும்னு ஒருத்தர் காட்டி கொடுப்பார். அது தான் அந்த குரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த குரு இருக்கான்றது அது சரி, அதெல்லாம் சரி. அந்த தயிர் என்ன உவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆசை, அதாவது நம்முடைய உத்வேகம், நாம் இறைவன் நோக்கி ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஒருமைப்பாடோடு இருக்கலையா, அதுதான் சரி. அந்த கட்டையில் போட்டு கடையிறது அதுதான் தியானம். தியானமும் நம்முடைய ஆன்ம உருக்கமும் நம்முடைய கட்டிலடங்கா, அதுவும் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம். அதாவது இந்த விதிமுறைகள் உட்பட்டு நான் இந்த என்னுடைய அன்பை செலுத்தவும் கிடையாது. உங்களுடைய அன்பை நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியதான். அப்படி அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் வருது அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா,
கடைய 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 வெண்ணெய் உருவாவது போல கடைய 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 நீங்கள் எங்கே பார்த்தாலும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளை உள்ள செலுத்த முடியும். இதைத்தான் பல சமயங்களும் பல வழிமுறைகளில் நமக்கு தந்திருக்காங்க. சமயாச்சாரியர்கள் அல்லது அருளாளர்கள் சொல்லக்கூடியவர்களும் அவர்கள் கடவுளை கண்டு கடவுளை அனுபவித்து அதை வெளில சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எழுதி வச்சுட்டு போனாங்க. அதுதான் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சைவ திருமுறைகள், சைவ ஆகவங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சாத்திரங்கள். இது எல்லாமே, இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சைவ சமயம் சார்ந்ததாக இருக்கும். பிற மதங்கள் அது பிற சமயங்கள் அவங்களோட அனுபவங்கள் எழுதி வச்சுருக்காங்க. நம்முடைய சைவ சமயத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா அருளாளர்களுக்கு அளவே கிடையாது, எல்லாரும் எழுதி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நான் பத்திரமா பூட்டி ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இன்றைய குழந்தைகளுக்கு கடவுள் என்றால் என்ன, கோவிலுக்கு எதற்காக செல்ல வேண்டும், கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பாரா, இப்படிப்பட்ட கேள்விகள் வந்ததுன்னா அதற்கு நாம் பதில் சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக இந்த கதையின் மூலமாக இந்த கருத்தை உணர்ந்து கொள்வோம். கடவுள் என்பது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது தான். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு வழிமுறை, அதாவது ஒரு அனுஷ்டானம் நமக்கு தேவை, ஒரு வழிமுறை தேவைன்றதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுப்போம். எப்படி பாலில் எல்லா இடத்துலையும் வெண்ணெய் இருந்தாலும் அதை கடைவதற்கு நேரமும் அதை கடைவதற்கு முறையும் இருப்பதோ அதுபோல இறைவனை அடைவதற்கான முறை இருக்கிறது. அந்த முறையை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும். அந்த முறையை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி அனுஷ்டிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக தான் அமையும். மேலும் இது போன்ற கதையும் கருத்தையும் நாம் அறிவதற்கு இந்த கார்த்திக் குமாரன் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் பல காணொளிகளை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.